வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில வர்ற எதிர்மறை எண்ணங்கள், உணர்வுகள் இதையெல்லாம் எப்படி கையாள்றது, எப்படி குறைக்கிறதுன்னு. இதுக்கு தி சன்ஷைன் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற புத்தகம் சொல்ற சில வழிகளை பத்தி தான் அலச போறோம். ம் ரொம்ப அவசியமான தலைப்பு இது. ஆமா இல்ல? காலையில எழும்போதே மனசுல ஒரே கவலை. அந்த நாளே சரியா போகாதுன்னு ஒரு நினைப்பு. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கா? இந்த புத்தகம் சொல்ற மாதிரி இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். கரெக்ட். ரொம்ப பொதுவான ஒன்று தான் இது. சரி, இந்த புத்தகத்தோட நோக்கம் என்னன்னா, சும்மா நல்லதையே நினைங்கன்னு சொல்ற அந்த எப்படி சொல்றது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி ஆமா. அந்த மாதிரி இல்லாம நிஜமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள தேவையான மன அமைதி, அப்புறம் ரெசிலியன்ஸ் அதாவது நெகிழ்வுத்தன்மை. ம் மீண்டு வரும் திறன். ஆமா, அதையும் உண்மையான சந்தோஷத்தையும் வளர்க்க உதவுற சில பிராக்டிக்கல் வழிகளை தர்றதுதான். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கத்தான் நீங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கீங்க. ஆமா, நிச்சயம். இத பத்தி விரிவா பேசலாம். இந்த புத்தகத்துல 4 முக்கிய பகுதிகள் இருக்கு. இன்னைக்கு நாம முதல் 2 பகுதிகளிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு, எதிர்மறைனா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது. 2வது, அதுகிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்க என்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கறது. வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. முதல்ல இந்த புத்தகம் சொல்றது நெகட்டிவிட்டி பயாஸ், அதாவது எதிர்மறை சார்புன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொன்னா நம்ம மூளை நல்லதை விட கெட்டதை டக்குன்னு கவனிக்கும் இல்லையா? இது நம்மளோட குறைபாடு இல்ல தானே? இல்லவே இல்ல. இது நம்ம பரிணாம வளர்ச்சியோட ஒரு அம்சம். நம்ம முன்னோர்கள் யோசிச்சு பாருங்க. ஆபத்து நிறைஞ்ச சூழல்ல வாழ்ந்தாங்க. புதர்ல ஒரு சத்தம் கேட்டா, அட அணிலா இருக்கும்னு அசால்ட்டா இருந்தவரை விட, ஐயோ புலியா இருக்குமோன்னு பயந்து உஷாரானவர் தான் தப்பிச்சிருப்பாரு. ஓ, அப்படியா? ஆமா, அந்த ஆபத்தை உணரும் தன்மை அவங்க உயிர் பிழைக்க உதவுச்சு. அதனால அந்த மரபணு தான் அடுத்த தலைமுறைக்கு வந்துச்சு. நம்ம மூளை இயல்பாவே ஆபத்துகளை, எதிர்மறையான விஷயங்களை அதிகமா கவனிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. புரியுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல புலி பயம்லாம் இல்லையே. ஒரு டென்ஷனான இமெயில் இல்ல டிராஃபிக் ஜாம், இதுக்கெல்லாம் கூட நம்ம மூளை அந்த பழைய புலி பயம் மாதிரி ரியாக்ட் பண்ணுதா? ஓரளவுக்கு அப்படிதான். அந்த பழைய ஆபத்து எச்சரிக்கை சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது இன்னிக்கும் ஆக்டிவா இருக்கு. அதுக்கு ஒரு கோபமான இமெயிலுக்கும் காட்டுல புலிக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ரெண்டுமே ஒருவித அச்சுறுத்தல் தான் அதுக்கு. உடனே கார்டிசால் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை சுரந்துரும். ஓஹோ, அதனால்தான் சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பதட்டப்படுறோம். அதேதான். அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போயிடுறோம். தொடர்ச்சியா இது நடந்தா அது நம்ம உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் நல்லதில்ல. சரி, இந்த எதிர்மறைங்கிறது வெறும் சோகம் மட்டும் இல்லைன்னு புத்தகம் சொல்லுது. அதுக்கு பல வடிவங்கள் இருக்குன்னு. ஆமா, வெறும் சோகம் இல்ல. அதுல அவநம்பிக்கை, அதாவது பெசிமிசம், என்ன செஞ்சாலும் தப்பாதான் முடியும்னு நினைக்கிறது. சினிக்கிசம், மத்தவங்க நோக்கத்துல எப்பவும் சந்தேகம் கொள்றது. கம்ப்ளைனிங், அதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, தீர்வு பத்தி யோசிக்காம. அப்புறம் செல்ஃப் கிரிட்டிசிசம், கடுமையான சுய விமர்சனம். ஆமா. அப்புறம் வரி அண்ட் ஆங்ஸைட்டி, நடக்காத எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறது. ரூமினேஷன், நடந்த கெட்டதையே திரும்ப திரும்ப மனசுல ஓட்டி பார்க்கறது. இது எல்லாமே எதிர்மறைதான். இந்த காஃபி சிந்துற உதாரணம் புத்தகம் சொல்றது ரொம்ப நல்லா விளக்குது இது இல்லையா? ஒரு சின்ன விஷயம் எப்படி பெருசா மாறுதுன்னு. ஆமா, கரெக்ட். ஒரு சாதாரண நிகழ்வு, சட்டையில காப்பி கொட்டிடுச்சு. ஓகே, எரிச்சலா இருக்கு, சட்டைய மாத்தணும், அவ்வளவுதான். ஆனா அந்த எதிர்மறை சூழல்ல என்ன நடக்குது? ஐயோ நான் ஒரு முட்டாள், சுய விமர்சனம், நான் எப்பவுமே இப்படிதான் சொதப்புவேன், மிகைப்படுத்துதல். கோபம், டென்ஷன் அதிகமாகுது. ஒருவேளை யாருக்கிட்டையாவது எரிஞ்சு விழலாம். பாத்தியா, இந்த நாள் நாசமாதான் போக போகுது. பேரழிவு சிந்தனை. சே, ஒரு சின்ன காஃபி கரை. ஆமா, ஒரு சின்ன விஷயம் எப்படி மன உளைச்சலா மாறுதுன்னு பாருங்க. இததான் ஆசிரியர் எதிர்மறை மிருகம்னு சொல்றாரு. சின்ன நெருப்பு பொரிய காட்டுத்தீயா மாத்துறது. இது நடக்கும்போது நம்ம பெரும்பாலும் கவனிக்கிறதே இல்ல. இதை எப்படி நிறுத்துறது? முதல் படி என்ன? முதப்படி கவனிக்கிறது தான் ஆசிரியர் சொல்றது. அந்த எதிர்மறை எண்ணம் வர்றப்போ சட்டுன்னு ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து, ஓ இது அந்த நெகட்டிவிட்டி பயஸ், இல்லனா இது ஏன் இன்னர் கிரிட்டிக் பேசுது, இது நிஜமாவே இவ்ளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேக்குறது. அந்த எண்ணத்துக்கும் நம்ம ரியாக்ஷனுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப், ஒரு இடைவெளி விடுறது. அந்த இடைவெளியில தான் மாத்தி யோசிக்க சான்ஸ் கிடைக்குதா? எக்ஸாக்ட்லி. அந்த ஆட்டோமேட்டிக் பைலட்ல இருந்து வெளியே வர்றது. அந்த இடைவெளியில தான் நமக்கு சக்தி கிடைக்குது, வேற மாதிரி யோசிக்க, வேற மாதிரி செயல்பட. சரி, இந்த இன்னர் கிரிட்டிக் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விமர்சகரோட குரல்
உன்னால முடியாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க, நீ இன்னும் இந்த மாதிரி குரல் இது ரொம்ப பேரை பாடாய்ப்படுத்தும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது ரொம்ப ஆழமான விஷயம். புத்தகம் சொல்ற மாதிரி இந்த குரல் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம கடந்த காலம், நம்மள விமர்சிச்சவங்க, கேலி செஞ்சவங்க, சமூக எதிர்பார்ப்புகள், நம்ம பழைய தோல்விகள், இதோட கலவைதான் அது. அத அடக்க நினைச்சா அது இன்னும் சத்தமா பேசும். அப்போ என்ன செய்யணும்? அதோட இருக்கிற நம்ம உறவை மாத்தணும். அது வேற, நாம வேறன்னு புரிஞ்சுக்கணும். அது ஒரு பயத்தோட குரல், நம்ம உண்மையான மதிப்பு இல்லைன்னு உணரணும். இதுக்கு புக்க 3 டெக்னிக் சொல்லுது. ஓகே, என்னது அது? முதல்ல உங்க விமர்சகருக்கு ஒரு பேர் வைங்க. கொஞ்சம் ஃபன்னியா இல்ல நக்கலா கூட இருக்கலாம். புத்தகத்துல குறும்புக்கார கோபால்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இது எதுக்குன்னா, அந்த விமர்சனத்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு பார்க்க உதவும். நீ சரியில்லைன்னு மனசுல தோணினா, ஓ நம்ம கோபால் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிக்கலாம். அதோட பவர் கொஞ்சம் குறையும். நல்ல ஐடியாவா இருக்கே. ரெண்டாவது, அந்த விமர்சகரோட பேச்ச செக் பண்ணுங்க. அது எப்பவுமே ஓவரா பேசும். நான் எப்பவுமே தோத்து போறேன்னு சொன்னா, நிஜமாவா? இது 100% உண்மையா? நான் ஜெயிச்ச விஷயங்களே இல்லையா அப்படின்னு கேள்வி கேளுங்க. ஆதாரத்தோட யோசிங்க. நான் சில சமயம் தப்பு பண்றது உண்மைதான், ஆனா நிறைய தடவை நல்லாவும் செஞ்சிருக்கேன். ஒரு பேலன்ஸ்ட் பதில ரெடி பண்ணுங்க. சரி. 3வது வழி செல்ஃப் கம்பேஷன், தன்னிரக்கம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். தன்னிரக்கத்தை வளர்த்துக்கிறது. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து ஃபீல் பண்ணா நீங்க அவங்கள திட்டுவீங்களா இல்ல ஆதரவா பேசுவீங்களா? ஆதரவா தான் பேசுவேன். அதே மாதிரி கனிவ, அதே புரிதல உங்க மேலேயே காட்டுறது தான் இது. டாக்டர் கிறிஸ்டின் நெஃப் இதுல நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. புத்தகம் அவங்க சொன்ன 3 விஷயங்களை சொல்லுது. 1, சுய கருணை, செல்ஃப் கைண்ட்னஸ், உங்களை நீங்களே திட்டாம அன்பா நடத்துறது. 2, பொதுவான மனிதத்தன்மை, காமன் ஹியூமனிட்டி, தப்பு பண்றதும் கஷ்டப்படுறதும் மனுஷ இயல்பு, இதுல நீங்க மட்டும் தனியா இல்லைன்னு உணர்றது. 3, நினைவாற்றல், மைண்ட்ஃபுல்னஸ், கஷ்டமான உணர்வுகளை அப்படியே ஏத்துக்கிறது, அதுல மூழ்காம அதே சமயம் அதை தள்ளி விடாம கவனிக்கிறது. புரியுது. அடுத்த தடவை அந்த மாதிரி குரல் வந்தா நெஞ்சில கை வச்சு இது கஷ்டம்தான், பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஆமா, அது அந்த விமர்சனத்தோட கூர்மைய குறைக்கும். ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அடுத்து காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ், அறிவாற்றல் திரிபுகள், மனசோட கோணல் மாணலான கண்ணாடி மாதிரி உண்மையை மாத்தி காட்டும்னு புத்தகம் சொல்றது. ஆமா, நம்ம யோசிக்கிற விதத்துல இருக்கிற சில பொதுவான தவறுகள்னு சொல்லலாம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. புத்தகம் சில பொதுவான வகைகளை விளக்குது. எல்லாம் அல்லது ஒண்ணுமில்லை, ஆல் ஆர் நத்திங் திங்கிங். ஒன்னு 100% வெற்றி இல்லைன்னா 100% தோல்வின்னு பாக்குறது. வாங்கினா கூட நான் ஃபெயில்னு நினைக்கிறது. மிகை பொதுமைப்படுத்துதல், ஓவர் ஜெனரலைசேஷன். ஒரு தடவை தப்பா நடந்தா எனக்கு எப்பவுமே இப்படிதான்னு முடிவு கட்டுறது. மன வடிப்பான், மென்டல் ஃபில்டர். 10 நல்லது நடந்தாலும் அந்த ஒரு கெட்டதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு அதையே யோசிக்கிறது. முடிவுகளுக்கு தாவுதல், ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ். இதுல 2 இருக்கு. 1, மனம் படித்தல், மைண்ட் ரீடிங். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நாமளே கற்பனை பண்றது. இன்னொன்னு எதிர்காலத்தை கணித்தல், ஃபார்ச்சூன் டெல்லிங், நடக்க போறது கெட்டதா தான் இருக்கும்னு நம்புறது. ஓ. அப்புறம் பேரழிவு சிந்தனை, கெட்டாஸ்ட்ரோஃபைசிங், சின்ன பிரச்சனைய ஊதி பெருசாக்கி பயப்படுறது. கடைசியா வேண்டும் அறிக்கைகள், ஷுட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் இப்படி இருக்கணும், அவங்க அப்படி செய்யணும்னு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு அது நடக்கலைன்னா கோபப்படுறது, இல்லைன்னா குற்ற உணர்ச்சியில தவிக்கிறது. இந்த வேண்டும் அறிக்கைகள் சும்மா சொல்லக்கூடாது, இது நிறைய பேர்ட்ட இருக்கே. நானே அப்படி யோசிச்சிருக்கேன். நான் டெய்லி ஜிம்முக்கு போகணும், போகலைன்னா ஒரே கில்ட்டியா இருக்கும். கரெக்ட். இது நமக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்குது, நெகிழ்வுத்தன்மைய குறைச்சிடுது. சரி, இந்த மாதிரி திருப்புகளை கண்டுபிடிச்ச பிறகு இது எப்படி சரி பண்றது? புத்தகம் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்னு ஒன்னு சொல்லுதே, அறிவாற்றல் மறுசீரமைப்பு. அதுல 3 ஸ்டெப்ஸ் சொன்னீங்க. ஐடென்டிஃபை, சேலஞ்ச், ரீப்ளேஸ். அடையாளம் காணுதல், சவால் விடுதல், மாற்றுதல். ஆமா, அந்த பாஸ் உதாரணத்தையே எடுத்துக்கலாம். மீட்டிங்ல பாஸ் உம்முன்னு இருக்கார். உடனே வர எண்ணம், என் ஐடியா அவருக்கு பிடிக்கல, எனக்கு ரிவ்யூல பிரச்சனை வரும். இதுல என்ன தெரிவு இருக்கு? மைண்ட் ரீடிங், அப்புறம் கேட்டஸ்ட்ராஃபைசிங், அதாவது மனம் படிக்கிறது, அப்புறம் பேரடைவு சிந்தனை. இது ஐடென்டிஃபை. கரெக்ட். இது முதல் படி. 2வது சேலஞ்ச், சவால் விடுதல். அந்த எண்ணத்தை கேள்வி கேட்கணும். அவருக்கு ஐடியா பிடிக்கலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்?
அவரு டயர்டா இருந்திருக்கலாம்ல, வேற எதையாவது பத்தி யோசிச்சிருக்கலாம்ல, இப்படி மாற்று காரணங்களை யோசிக்கிறது. ஆமா, அது மட்டும்தான் ஒரே விளக்கமா இருக்க முடியாது. அதேதான். 3வது படி ரீப்ளேஸ், மாற்றுதல். இப்போ ஒரு பேலன்ஸ்டான, யதார்த்தமான, பயனுள்ள எண்ணத்தை உருவாக்கணும். எப்படி? அவர் ஏன் அப்படி இருந்தார்னு எனக்கு உறுதியா தெரியாது. அதை யூகிச்சு பிரயோஜனம் இல்ல. ஒருவேளை அவர் பிஸியா இருந்திருக்கலாம். நான் என் வேலையில கவனம் செலுத்துறேன். ஏதாவது பிரச்சனைன்னா அவர் என்கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு எண்ணம். ஆஹா, இது அந்த பதட்டத்தை குறைக்குதில்ல, மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. நிச்சயமா. இதுதான் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங். இத பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த நெகட்டிவ் சிந்தனை பழக்கங்கள் மெதுவா மாறும். இது ஒரு ஸ்கில் மாதிரி தான். சூப்பர். அப்போ எதிர்மறைனா என்ன, அது எப்படி உருவாகுது, நம்ம மனசு எப்படி யோசிக்குதுன்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். இதுவே ஒரு பெரிய ஸ்டெப். இப்போ 2வது பகுதிக்கு போவோம். அதாவது இந்த புரிதலோட நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது. களைகளை பிடுங்கின மாதிரி இப்போ நல்ல செடிகளை நடணும். அதுல முதல்ல புக்கு சொல்றது கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. ஆமாம். நன்றி உணர்வு ஒரு பவர்ஃபுல் டூல்னு ஆசிரியர் சொல்றார். இது சும்மா தேங்க்ஸ் சொல்றது இல்ல. நம்ம வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்கள், சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அதை நிதானமா கவனிச்சு மனசார பாராட்டுற ஒரு மனப்பயிற்சி. இது நேரடியா நம்ம நெகட்டிவிட்டி பயாஸ கவுண்டர் பண்ணுது. எப்படி? நெகட்டிவிட்டி பயாஸ் என்ன பண்ணும்? குறைகளையே தேடும். ஆனா நன்றி உணர்வு நிறைவுகளை தேட வைக்கும். நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க வைக்கும், இல்லாதத பத்தி கவலைப்படாம. இது சும்மா மனசுக்கு சந்தோஷம் தரலோட இல்லாம மூளையிலேயே மாற்றம் ஏற்படுத்துமா? ஆமா, சயின்ஸ் அதான் சொல்லுது. ரெகுலரா கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்றது மூளையில மகிழ்ச்சி, ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட பகுதிகள்ல கிரே மேட்டர் அடர்த்திய அதிகரிக்கலாம்னு சொல்றாங்க. டோபமீன், செரோட்டோனின் மாதிரி ஃபீல் குட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட அளவை கூட்டலாம். அடையப்பா. ஆமா, ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும், தூக்கத்தை நல்லாக்கும், மத்தவங்க மேல பொறாம வர்றத குறைக்கும்னு பல நன்மைகள் சொல்றாங்க. இதை எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றது? புத்தகம் என்ன வழியா சொல்லுது? 3 சிம்பிளான வழிகளை சொல்லுது. 1, 3 குட் திங்ஸ் ஜர்னல். டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நல்லா நடந்த 3 விஷயங்களை எழுதுங்க. ஏன் அது நல்லா இருந்துச்சுனோ எழுதுங்க. சின்ன விஷயம் போதும். பக்கத்து வீட்டுக்காரர் சிரிச்சார், மனசுக்கு இதமா இருந்துச்சு. அந்த ஏன் முக்கியம். 2வது கிராட்டிடியூட் வாக்ஸ். வாக்கிங் போகும்போது சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம்னு பாருங்க. மரத்தோட பச்சை நிறம், காத்தோட ஸ்பர்ஷம், குழந்தையோட சிரிப்பு, இப்படி உங்க கவனத்தை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும் இது. 3வது நன்றிய நேரடியா சொல்றது, எக்ஸ்பிரஸிங் கிராட்டிடியூட் டிரெக்ட்லி. உங்க லைஃப்ல உங்களுக்கு உதவி செஞ்ச, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தின ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. அவர் என்ன செஞ்சாரு, அது எப்படி உங்களுக்கு உதவிச்சு, நீங்க ஏன் நன்றியா இருக்கீங்கன்னு எழுதுங்க. முடிஞ்சா நேரடியா கொடுங்க, இல்ல படிச்சு காட்டுங்க. இது 2 பேருக்குமே சந்தோஷத்தை தரும். இதுல ஏதாவது ஒண்ணு உடனே ஆரம்பிக்கலாம் போல இருக்கே. அடுத்து மைண்ட்ஃபுல்னஸ், நிகழ்காலத்துல இருக்கிறது. இது எப்படி எதிர்மறைக்கு ஹெல்ப் பண்ணும்? நம்ம நெகட்டிவ் எண்ணங்கள் எங்க வாழுது? 1, நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறது, இல்லனா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறது. அதாவது இறந்த காலம் இல்லனா எதிர்காலம். ஆனா நிகழ்காலம் அது பெரும்பாலும் சேஃபானது. அந்த நிகழ்கணத்துல நம்ம கவனத்தை கொண்டு வர்ற பயிற்சி தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஓ, மனச காலியாக்குறது இல்லையா இது? இல்ல, அது தப்பான புரிதல். மனச காலியாக்குறது இல்ல. நம்ம மனசுல என்ன ஓடுது, என்ன உணர்வுகள் வருது போகுதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம ஒரு சாட்சி மாதிரி கவனிக்கிறது. அந்த எண்ணங்களோட அடிச்சிட்டு போகாம கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குறது. அதாவது ஆத்துல குதிக்காம கரையில நின்னு வேடிக்கை பாக்குற மாதிரி. ஆமா, கரெக்டான உவமை. நாம பெரும்பாலும் ஆட்டோ பைலட் மோட்ல இயங்குறோம். கார் ஓட்டிட்டு போவோம், ஆனா கடைசி 5 நிமிஷம் என்ன யோசிச்சோன்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்துல நெகட்டிவ் எண்ணங்கள் ஈஸியா நம்மள இழுத்துடும். மைண்ட்ஃபுல்னஸ் அந்த ஆட்டோ பைலட்டை ஆஃப் பண்ணி ஸ்டியரிங்க நம்ம கையில எடுக்கிற மாதிரி. இதுக்கு என்ன மாதிரி உத்திகள் புத்தகம் சொல்லுது? சில நல்ல டெக்னிக்ஸ் இருக்கு. 1, 5, 4, 3, 2, 1 கிரவுண்டிங் டெக்னிக். உங்களுக்கு ரொம்ப கவலையா பதட்டமா இருக்கிறப்போ இத பண்ணலாம். நீங்க இருக்கிற இடத்துல உங்க கண்ணுக்கு தெரியற 5 பொருள், உங்க உடம்பால உணர முடியற 4 விஷயம். உதாரணமா, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது, காத்தோட ஸ்பர்ஷம், உங்க காதுக்கு கேட்கிற 3 சத்தம், உங்க மூக்குக்கு வர்ற 2 வாசனை, உங்க நாக்குல உணர்ற 1 சுவை, இல்ல வாயில இருக்கிற உணர்வு. இப்படி ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணுங்க. இது சட்டுன்னு உங்களை நிகழ்காலத்துக்கு எடுத்துட்டு வரும். ஓ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னொன்னு மைண்ட்ஃபுல் பிரீத்திங். நம்ம மூச்சு எப்பவும் நம்ம கூடவே இருக்கு.
கொஞ்ச நேரம் மூச்சை உள்ள போறதையும் வெளியில வர்றதையும் கவனிங்க. குறிப்பா மூச்சை வெளியில விடும்போது கொஞ்சம் நீளமா விடுங்க. ஒரு 4 செகண்ட்ஸ் உள்ள இழுத்தா 6 செகண்ட்ஸ் வெளியில விடுங்க. இது நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். அப்புறம் தினசரி வேலைகள்ல மைண்ட்ஃபுல் மொமெண்ட்ஸ் இன் டெய்லி ரூட்டீன்ஸ். பாத்திரம் கழுவும்போது, டீ குடிக்கும்போது, நடக்கும்போது அந்த வேலையில முழு கவனத்தோட செய்யுங்க. அதோட வாசனை, சூடு, சத்தம்னு எல்லாத்தையும் உணருங்க. இந்த 5-4-3-2-1 டெக்னிக் நல்லா இருக்கு. உடனடியா நம்மள இழுத்துட்டு வருது. சரி, கடைசியா நம்ம சூழலை நிர்வகிக்கிறது. பிசிக்கல் ஸ்பேஸ், டிஜிட்டல் ஸ்பேஸ், இது எப்படி நம்ம மனநிலைய பாதிக்கும்? ரொம்ப பாதிக்கும். முதல்ல பிசிக்கல் ஸ்பேஸ். களைஞ்சு கிடக்கிற குப்பையா இருக்கிற இடம் மனசுக்கு அழுத்தத்தை தரும்னு ஸ்டடீஸ் சொல்லுது. ஆசிரியர் சொல்றது, ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்த வேணாம். ஒரு சின்ன இடம், உங்க டேபிள் இல்ல கிச்சன் மேடை, அதை மட்டும் முதல்ல ஒழுங்கு பண்ணுங்க. தேவையில்லாதது தூக்கி போடுங்க. அந்த சின்ன ஒழுங்கு கூட மனசுக்கு ஒரு அமைதி தரும். முடிஞ்சா வீட்டுக்குள்ள நல்ல வெளிச்சம் வர மாதிரி பாத்துக்கோங்க. அது மூட நல்லாக்கும். ஒரு சின்ன செடி வச்சா கூட நல்லது. அது இயற்கையோட ஒரு தொடர்பு மாதிரி. அதுக்கு பேரு பயோஃபீலியான்னு சொல்றாங்க. சரி, பிசிக்கல் ஸ்பேஸ் ஓகே. ஆனா இன்னைக்கு பெரிய பிரச்சனை டிஜிட்டல் ஸ்பேஸ் தான். நியூஸ், சோஷியல் மீடியா, இதுதான் நம்மள ரொம்ப நெகட்டிவா ஆக்குது. இது ஒரு பெரிய சவால். ஏன்னா இந்த நியூஸ், சோஷியல் மீடியா எல்லாமே நம்ம கவனத்தை இழுக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அதுவும் எப்படி? பயம், கோவம், அதிர்ச்சி, இந்த மாதிரி தீவிர உணர்ச்சிகளை தூண்டி தான் நம்மள பார்க்க வைக்குது. இது நேரடியா நம்ம நெகட்டிவிட்டி பயாஸை தூண்டி விடுது. இதுக்கு ஒரு டிஜிட்டல் டயட் தேவைன்னு புத்தகம் சொல்லுது. டிஜிட்டல் டயட்டா? அது எப்படி? சில வழிகள் இருக்கு. ஒன்னு, சோஷியல் மீடியா ஆடிட். நீங்க ஃபாலோ பண்ற அக்கவுண்ட்ஸை பாருங்க. எது உங்களை பார்க்கும்போது எரிச்சலாக்குது, பொறாமையாக்குது, கோவமாக்குது, அதெல்லாம் தயங்காம அன்ஃபாலோ இல்ல மியூட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சந்தோஷம் தர்ற, இன்ஸ்பயர் பண்ற, யூஸ்ஃபுல்லா இருக்கிற அக்கவுண்ட்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இது முக்கியம்தான். டிவைஸ்க்கு ஒரு எல்லை வைங்க. செட் பவுண்டரிஸ் வித் டிவைசஸ். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாத நேரம், இடம்னு நோ ஃபோன் ஜோன்ஸ் உருவாக்குங்க. உதாரணமா, படுக்கையறை, சாப்பாட்டு மேஜை, காலையில எழுந்ததும் 1 மணி நேரம், நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம். வேணும்னா ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு டைமர் கூட செட் பண்ணலாம். 3வது, நியூஸ் பார்க்கறத கண்ட்ரோல் பண்ணுங்க. கியூரேட் யோர் நியூஸ் இன்டேக். 1-2 நம்பிக்கையான நியூஸ் சோர்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 15 to 20 நிமிஷம் மட்டும் நியூஸ் பாருங்க. சும்மா நெகட்டிவ் நியூஸாவே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த டூம் ஸ்க்ரோலிங், அதை கண்டிப்பா தவறுங்க. இது மனநலத்துக்கு ரொம்ப முக்கியம். வீடியோவா பார்க்கறத விட படிக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு கூட சொல்றாங்க. நிச்சயமா, ரொம்ப தெளிவான வழிகாட்டுகள். ஆக இன்னைக்கு நாம எதிர்மறைனா என்ன, அதோட இயல்பு, பயாஸ், இன்னர் கிரிட்டிக், திரிபுகள் பத்தியும், அதை எதிர்கொள்ள சில வழிகள், நன்றி உணர்வு, மைண்ட்ஃபுல்னஸ், சூழலை நிர்வகிக்கிறது பத்தியும் தி சன்ஷைன் ப்ளூ பிரிண்ட் புத்தகத்தோட முதல் 2 பகுதிகள்ல இருந்து நல்லா விரிவா பார்த்தோம். ஆனா இது எதுவுமே ஒரே நாள்ல நடக்காது. தொடர்ந்து பயிற்சி செய்யணும்னு புத்தகம் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. விஷயம் என்னன்னா, எதிர்மறை உணர்வுகள் வர்றதே நம்மால தடுக்க முடியாது. ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறத நம்மால மாத்த முடியும். நம்ம மனசுங்கிற தோட்டத்துல எதை வளர்க்கணும்னு முடிவு பண்றது நம்ம கையில தான் இருக்கு. இந்த உத்திகள்லாம் கருவிகள் மாதிரி. சிலது இப்போ உதவும், சிலது அப்புறமா தேவைப்படலாம். முன்னேற்றம் தான் முக்கியம், முழுமை இல்ல. இந்த விஷயங்களை நல்லா உள்வாங்கிக்க இந்த உரையாடலை நீங்க திரும்ப கூட கேட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் புதுசா ஏதாவது பிடிபடலாம். மனத்தோட்டத்துல நீங்க முதல்ல நடப்போற அந்த நல்ல விதை எது? எந்த எதிர்மறை எண்ணங்கிற கலைய நீங்க முதல்ல பிடுங்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த அலசலில் எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி. மீண்டும் சந்திப்போம்.